வணக்கம் மக்களே! இந்த உலகத்தில் நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா சில கோவில்களுக்கு போனா உடனே நமக்கு ஒரு வேற மாதிரி உணர்வு வரும். மனசு அமைதியாகும். பயம் குறையும். சில பேருக்கு அழுகையே வரும். சில பேர் அமைதியாகி போயிடுவாங்க. அப்படி ஒரு சக்தி இருக்கிற இடம்தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கோவில் வரலாறு இல்ல. இது ஒரு மலையின் ரகசியம், அக்னியின் சக்தி, சிவனின் உண்மையான உருவம். இந்த கோவிலுக்கு ஏன் இவ்வளவு மக்கள் வராங்க? ஏன் கிரிவலம் செய்ய இவ்வளவு நேரம் முழுக்க மக்கள் லைன்ல நிற்கிறாங்க? ஏன் கார்த்திகை தீபம் நாளில் ஊரே மக்கள் கடலாக மாறியது? இந்த கோவிலின் மர்மம் தான் என்ன? இந்த கோவிலை யார் கட்டினாங்க? எவ்வளவு பழமையான வரலாறு? இந்த கோவில் அமைப்பில் என்ன விஞ்ஞானம் இருக்கு? இந்த வீடியோ மூலம் வரை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பற்றிய எல்லா விஷயமும் உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை இது ஒரு சாதாரண ஊர் இல்ல. சைவ சமயத்தில் மிக முக்கியமான ஸ்தலம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்குகிறது. பஞ்சபூதம் என்றால் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 சக்திகளையும் சிவன் வடிவாக வழிபடுவாங்க. அதில் நெருப்பை குறிக்கிற இடம்தான் திருவண்ணாமலை. இந்த கோவிலின் ஆரம்ப கதை ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாதம் நடந்தது. அப்போ சிவபெருமான் முடிவே இல்லாத ஒரு ஜோதி தூணாக தோன்றினார். அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. சிவன் சொன்னாராம், இந்த ஜோதியின் அடியையோ முடியையோ கண்டுபிடிக்கிறவர் தான் பெரியவர் என்று. உடனே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்தார். ஆனால் இருவராலும் அந்த ஜோதியின் முடிவை காண முடியவில்லை. அப்போதான் அவர்களுக்கு புரிந்தது, சிவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர்தான் பரம்பொருள். இந்த முடிவில்லா நெருப்புத் தூண்தான் பின்னர் குளிர்ந்து மலையாக மாறியது. அதுதான் இன்று இருக்கும் அருணாச்சல மலை. அதனால்தான் இந்த மலையை சிவன் என்று பக்தர்கள் நம்புறாங்க. சாதாரணமாக கோவிலில் கடவுள் இருப்பார். ஆனால் இந்த மலையே கடவுள். அதனால்தான் கிரிவலம் செய்து சிவனை சுற்றி வருவதென்று கருதப்படுகிறது. இந்த கோவில் எவ்வளவு பழமையானது என்று பார்த்தால், சரியாக யார் முதலில் கட்டினார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் பல அரசர்கள் சேர்ந்து இந்த கோவிலை வளர்த்திருக்காங்க. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகர அரசர்கள் எல்லோரும் இந்த கோவிலுக்கு பங்களிப்பு செய்திருக்காங்க. முக்கியமாக விஜயநகர மன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோவில் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ நம்ம பார்க்கும் இந்த ராஜகோபுரம் சுமார் 217 அடி உயரம். தமிழ்நாட்டில் இருக்கும் மிக உயரமான கோபுரங்களில் இதுவும் ஒன்று. இப்போ பெரிய பெரிய மிஷின் இருக்கிறது, கிரேன்கள் இருக்கிறது. ஆனா அந்த காலத்தில் எதுவும் இல்லாமல் இவ்வளவு பெரிய கட்டிடத்தை எப்படி கட்டினாங்கன்னு நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. கல்லை வெட்டுவது, தூக்கி கொண்டு வருவது, செதுக்குவது, சரியாக அமைப்பது எல்லாமே ஒரு பெரிய இன்ஜினியரிங் அதிசயம். இந்த கோவில் சுமார் 25 ஏக்கருக்கு மேல் பரப்பரப்பில் இருக்கிறது. உள்ளே போனாலே பெரிய மண்டபங்கள், பிரம்மாண்ட தூண்கள், பழமையான சிற்பங்கள், எல்லா சுவற்றிலும் கதைகள். 1000 கால் மண்டபம் மிகவும் பிரபலமானது. அங்குள்ள சிற்ப வேலைப்பாடுகள் இப்போதும் மக்களை வியக்க வைக்கிறது. இந்த கோவில் முழுவதும் திராவிட கட்டிடக்கலை முறையில் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதில் ஆன்மீகமும் விஞ்ஞானமும் கலந்திருக்கிறது. கோவிலில் 9 கோபுரங்கள் இருக்கு, பல பிரகாரங்கள் இருக்கு. சூரிய ஒளி சரியாக உள்ளே வரும்படி அமைப்பு இருக்கிறது என்று சிலர் சொல்றாங்க. இங்குள்ள குளங்கள், காற்றோட்டம், பாதைகள் எல்லாமே இயற்கை குளிர்ச்சி தரும் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கோவிலை உலகம் புகழ் பெற்ற வைத்தது அதன் ஆன்மீகம் சக்திதான். நிறைய சித்தர்கள், யோகிகள், முனிவர்கள் இந்த மலையில் தவம் செய்திருக்காங்க. குறிப்பாக ரமண மகரிஷி இங்கே வந்த பிறகு திருவண்ணாமலை உலகம் முழுக்க பிரபலமானது.
அவர் இந்த மலையை உயிரோடு இருக்கும் சிவன் என்று கூறினார். இப்போவும் உலக நாடுகளிலிருந்து மக்கள் இங்கே தியானம் செய்ய வருகிறார்கள். இரவு நேரத்தில் கிரிவலம் போவது ஒரு தனி அனுபவம். பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் காலில் செருப்பில்லாமல் 14 கிலோமீட்டர் நடக்கிறார்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கமிடுவார்கள். சிலர் நோய் குணமாவது என்று சொல்வார்கள். சிலர் மன அமைதி கிடைத்தது என்று சொல்வார்கள். சிலர் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று நம்புவார்கள். அறிவியல் பார்வையில் பார்த்தால் மலையை சுற்றி நடப்பது உடற்பயிற்சி. காலில் செருப்பில்லாமல் நடப்பது நல்லது. மரங்களின் காற்று மனதை அமைதிப்படுத்தும். ஆனால் பக்தர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இந்த மலையில் சிவனின் சக்தி இருக்கிறது. அதுதான் உண்மை. கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் இருக்கிறது. எந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கம். ஒவ்வொரு லிங்கமும் ஒரு திசையை குறிக்கிறது. இப்போ முக்கியமான விஷயம், ஏன் கார்த்திகை தீபத்தில் இவ்வளவு கூட்டம்? கார்த்திகை மாதத்தில் பொதுவாக நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் அருணாச்சல மலையின் உச்சியில் ஒரு பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. அது சாதாரண தீபம் அல்ல. பெரிய கொப்பரையில் டன் கணக்கில் நெய் ஊற்றி ஏற்றப்படும் மகா தீபம். பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அந்த தீபம் தெரியும். அந்த ஒரு தருணத்தை பார்க்கவே லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் முழு ஊரும் அரோகரா அரோகரா என்று அதிரும். ஏன் அந்த தீபம் முக்கியம் என்றால், சிவன் முடிவில்லா நெருப்பு ஜோதியாக தோன்றியதை நினைவுபடுத்துகிறது. அதனால் இந்த விழா சாதாரண திருவிழா இல்ல, ஆன்மீக அனுபவம். இந்த கோவிலுக்கு அதிக கூட்டம் வரும் மாதங்கள் கார்த்திகை மாதம் தீப திருவிழா காரணமாக, பௌர்ணமி நாட்கள் கிரிவலத்திற்கு, மகா சிவராத்திரி ஆடி மாதம் மார்கழி மாதம். கார்த்திகை தீபம் நேரத்தில் சில வருடங்களுக்கு 20 லட்சத்துக்கும் மேல் மக்கள் வந்திருக்காங்க. இந்த கோவிலை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அருணாச்சல மலை உலகின் மிக பழமையான மலைகளில் ஒன்று என்று சில புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதனால் இது ஆன்மீகம் முக்கியத்துவம் மட்டுமல்ல, இயற்கை மற்றும் வரலாற்று முக்கியத்துவமும் கொண்டது. கோவிலில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். தேவர்கள், நடன கலைஞர்கள், போர் வீரர்கள், புராண காட்சிகள். கல்லில் இவ்வளவு நுணுக்கமாக எப்படி செதுக்கியிருப்பாங்கன்னு நினைச்சாலே ஆச்சரியம். இங்குள்ள பெரிய மணி ஓசை, தீப ஒளி, வேத மந்திரங்கள், கற்பூர வாசனை, இவையெல்லாம் சேர்த்து ஒரு வேற உலகம் உணர்வை தரும். அதனால்தான் சிலர் சுற்றுலாவாக வருகிறார்கள், சிலர் வேண்டுதல் வைத்து வருகிறார்கள், சிலர் மன நிம்மதிக்காக வருகிறார்கள். ஆனா ஒரு முறை வந்தவர்கள் மறுபடியும் வர வேண்டும் என்று நினைப்பார்கள். அதுதான் திருவண்ணாமலையின் விசேஷம். ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடந்தாலும், அரசர்கள் மாறினாலும், காலம் மாறினாலும், அருணாச்சல மலை இன்னும் அதே அமைதியோடு நிற்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பிரார்த்தனை செய்து செல்கிறார்கள். சிலர் அழுது வருகிறார்கள், சிலர் சிரித்து செல்கிறார்கள். அதனால்தான் இந்த இடம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் திருவண்ணாமலை போனால் சாதாரண சுற்றுலா மாதிரி பார்க்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து அந்த மலையை மட்டும் பாருங்க. ஒருவேளை நீங்களும் ஒரு வித்தியாசமான சக்தியை உணரலாம். இதுதான் திருவண்ணாமலை. இதுதான் அண்ணாமலையாரின் பூமி. நெருப்பாக வந்த சிவன் மலையாக நின்றிருக்கும் இடம். அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. இந்த மாதிரி இன்னும் பல ஆன்மீக கதைகள், கோவில் வரலாறுகள், மறைந்திருக்கும் ரகசியங்கள், சித்தர்கள் பற்றிய உண்மை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம அருள்வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்த வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.